இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா .NET யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபாரிச் அண்ட் ஃபார் லூப் வந்து ரன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கைஸ். நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா .NET ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். இது எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ப்ராக்டிக்கலாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் கைஸ். நான் கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த லேர்னிங் செக்ஷனில் நம்ம வந்து 3 வந்து டாஸ்க் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். என்ன டாஸ்க் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் ஈச் வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகணும் கைஸ். இப்போ வந்து நீங்கள் டிபியிலேருந்து அஸ்யூம் பண்ணிக்க, நீங்கள் வந்து ஒரு டிபியில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ரீட் பண்ணுறீங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு கஸ்டமர் டேட்டாவோ இல்லை ஒரு யூசர் இன்ஃபர்மேஷனோ ரீட் பண்ணுறீங்க. ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அங்கே வந்து உங்கள் டிபியிலேருந்து பாப்புலேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் பாப்புலேட் ஆக சான்சஸ் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து பாப்புலேட் பண்ணுறீங்க. அதில் வந்து கஸ்டமர் நேம் இருக்கும், கஸ்டமர் அட்ரஸ் இருக்கும். கரெக்டுங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கஸ்டமர் நேம்ஸ்லாம் வந்து வர கஸ்டமர் நேம்ஸ்லாம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்ன கஸ்டமர்ஸ்லாம் பேக் எண்டில் சேவ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அது டாஸ்க் நம்பர் 1. டாஸ்க் நம்பர் 2 அப்படின்னா, எவ்வளோ கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க பேக் அண்ட் டிபியில் அதை வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கவுண்ட் வந்து செக் பண்ணி பார்க்குறோம். தேர்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்ன அப்படின்னா, ஃபார் லூப்லையும் ஃபார் ஈச்லையும் நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு நான் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்லையும் உங்களுக்கு நான் வந்து அந்த வீடியோ லிங்க் தரேன். நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். இஃப் எல்ஸ் கண்டிஷனும் ஃபார் லூப்பும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இதை வந்து ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு பேக் அண்ட் டிபி கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லிஸ்ட்டை வந்து நம்ம .NETலேயே கிரியேட் பண்ண போகிறோம் கைஸ். ஓகே, லிஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஈவன் நம்ம இந்த வீடியோவில் நம்ம நம்மளோட சேனலில் நம்ம லிஸ்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறோம் நம்ம சொல்லித்தரல, இன்னும் நம்ம லேர்ன் பண்ணலாம். பட் ஸ்டில் வந்து நம்மளுக்கு வெரி பேசிக்காக ரொம்ப வெரி ஹை லெவலில் சொல்லிக் கொடுக்குறேன் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறேன்ட்டு. அந்த லிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம ஒரு கஸ்டமர் டேட்டா வந்து ஃபீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒன்லி நம்ம நேம் தான் வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ரெஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபீட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஓகேவா கொடுக்குறேன் கைஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து நம்ம ஏன் இன்க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் டேட்டா டைப் வந்து நம்ம நிறைய வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இது இந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் பாப்புலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒன்லி நேம் தான் வந்து பாப்புலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் பண்ணுறேன். நான் ஏங்க வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து கஸ்டமர் நேம் அப்படிங்கிறது ஆல்ஃபா நியூமரிக். ஓகேங்களா? அது வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரிங்கில் தான் ஸ்டோர் பண்ண முடியும், இண்டிஜுவலாக ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த ஒரு உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் உங்களுக்கு அந்த ஐடியா உங்களுக்கு வந்து புரியல, உங்களுக்கு ஏன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா, எதர் நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லையோ உங்களுக்கு நான் வந்து அந்த டேட்டா டைப்போட வீடியோ வந்து உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். டேட்டா டைப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் கண்டிப்பாக படித்தா தான் நாங்கள் ஏன் இங்கே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் கொடுக்குறோம் உங்களுக்கு புரிய வரும் கைஸ். ஓகே, இப்போ நான் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அதுக்கு கிரியேட் பண்ணுறேன். லிஸ்ட் ஆஃப் கொடுத்து ஸ்ட்ரிங்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இன்னும் விசுவல் ஸ்டுடியோவே அது வந்து நம்மளோட சின்டெக்ஸ்லாம் அதுவே கிரியேட் ஆகிரும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட கீபோர்டில் நான் டேப் கீ வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் தான் வேணும். அதுவே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அதோட ஆப்ஜெக்ட் நேமும் லிஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் இது வந்து கன்ஃபியூஸாக இருக்காட்டி நான் ஆப்ஜெக்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா கஸ்டமர் டீட்டெயில்ஸ்னு வைக்கிறேன். ஓகேங்களா? கஸ்டமர்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே, கஸ்டமர்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே, இங்கே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் கஸ்டமர் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த கஸ்டமர் ஆப்ஜெக்ட்டில் நான் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும்? அவங்களோட நேம்ஸ் ஆட் பண்ணணும். கரெக்டுங்களா? .addன்னு கொடுத்துட்டு ஓகேங்களா, அவங்களோட நேமை வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், யூசர் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, யூசர் 1 கொடுத்துட்டேன். 2 3 4 5 ஓகேங்களா? 2 3 4 5. ஓகே, நம்ம டாஸ்க் நம்பர் 1 என்னன்னா, நம்ம இதில் என்னென்ன நேம்ஸ்லாம் இருக்குது அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்டுங்களா? அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி console.write இது மேண்டேட்டரி கிடையாது, ஜஸ்ட் ஃபார் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக கிரியேட் பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா? டாஸ்க் 1 ஸோ இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டில் நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, உங்களுக்கு நான் புரியுதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஓகே மறுபடியும் சொல்கிறேன் கைஸ், இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, உங்களுக்கு நான் புரியுதுக்காக இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து ஒரு பிரிண்ட் லைன் கொடுத்துருக்கேன். அப்போ என்னன்னா டாஸ்க் நம்பர் 1. ஓகேங்களா? இப்போ ஃபார் ஈச் போட போகிறேன். அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், ஃபார் ஈச் அப்படின்னு டைப் பண்ணணும்னு என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக விசுவல் ஸ்டுடியோவே வந்து அதோட சின்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து டபுள் டைம் டேப் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன்.
டபுள் டைம் வந்து டேபை வந்து ப்ரெஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் கிரியேட் ஆச்சு, ஃபார் ஈச் கிரியேட் ஆச்சு. செகண்ட் டைமில் அந்த ஹோல் சின்டாக்ஸும் கிரியேட் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், ஓப்பன் பேரன்தீஸ் போட்டுட்டுனா ஜஸ்ட் தட்ஸ் ஆல் கைஸ். நம்மளோட ஃபார் ஈச் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே டெவலப் பண்ணி கொடுத்துருச்சு. நம்ம எதுவுமே பண்ணல. ஓகேங்களா? இல்லை என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபார் ஈச் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு கவுண்ட்டை வந்து நீங்கள் மேனலாக இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை, கவுண்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ண தேவையில்லை. எல்லாமே ஃபார் ஈச்சே வந்து அதே வந்து பை டிஃபால்ட்டாக அதை பார்த்துக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கஸ்டமர் ஆப்ஜெக்டை வந்து இங்கே வந்து நம்ம லூப் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ ஒவ்வொரு கஸ்டமர்ஸாக எடுத்து அந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து கஸ்டமர்ஸ், அது வந்து கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் கிடைக்கும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களோட நேம் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து டாட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங், நம்ம நேமை மட்டும் தான் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அங்கே நேம் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஓகே, அதையும் நம்ம செக் பண்ணலாம் கைஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கன்சோல் டாட் டைட்டில் அண்ட் கஸ்டமர்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்பயுமே ப்ரோக்ராம்லேருந்து ரன் பண்ணி பார்க்கும் போதோ இல்லை நீங்களே வந்து போடும் போதோ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு தேவையில்லாத கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. லைக் ஏபிசி இன்டிஜர் ஏ இன்டிஜர் பி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரியல் டைமாக நீங்கள் கோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஏபிசினே கொடுத்து பழகிருந்தீங்க அப்படின்னா சடனாக உங்களால் அதை மாற்றிக்க முடியாது. அதனால் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மீனிங்ஃபுல் நேம் வந்து கொடுங்க. ஓகேவா? இப்போ வந்து கஸ்டமர்ஸ் அது வந்து லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட், அது வந்து கஸ்டமரின் டேட்டா எடுக்கிறேன். ஓகேவா? இதை நம்ம செக் பண்ணி போகிறோம். டாஸ்க் நம்பர் 1 இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கரெக்டுங்களா? இதை வந்து நான் ரீட் லைன் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து நம்ம அந்த கன்சோல் விண்டோவில் பார்க்கலாம். ஓகேவா? பார்க்கலாமா கைஸ்? ஓகே ஃபைன். நான் ரன் பண்ணிட்டேன். யா, இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்க் நம்பர் 1 என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஓகேங்களா? யூசர் 1 யூசர் 2 எல்லாமே இருக்குது. அவங்களோட நேம்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணியாச்சு. டாஸ்க் நம்பர் 2 இவங்களோட கவுண்ட் எடுக்கணும். ஓகேங்களா? அது வந்து ஃபார் ஈச்சில் வராது. பட் ஸ்டில் உங்களுக்கு நான் கவுண்ட், இப்போ நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்தாவே அது வந்து கவுண்ட் எடுத்துக்கு நீங்கள் பழகிக்கணும். ஓகேவா? அது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் ஸ்கில். அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் கவுண்ட்டை நான் வந்து சொன்னேன். ஓகேங்களா? செகண்ட் டாஸ்க் நம்பர் செகண்ட். ஓகே, number second, get the count. Okay, இங்கே task number 1 list the names. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே தான் நான் போட போகிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கவுண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும், இந்த கஸ்டமர்ஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த கஸ்டமர்ஸில் வந்து நீங்கள் டாட் கொடுத்து கவுண்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸில் நாட் கஸ்டமர்ஸில் இருக்கும். ஓகேங்களா? கஸ்டமர் தான் லிஸ்ட். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் லிஸ்ட் கவுண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த கவுண்ட் கொடுத்தேன் அப்படின்னா நம்பர் ஆஃப், அது கவுண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களுக்கு வந்து புரியுறதுக்காக டோட்டல் கஸ்டமர்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். இதை நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரிங்கை வந்து அப்பன் பண்ணியாச்சு. இதை ரன் பண்ணுங்கள். ஸோ டாஸ்க் நம்பர் 1 என்னென்னா லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ், டாஸ்க் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கெட் த கவுண்ட், இட்ஸ் 5. ஓகேங்களா? ஃபார் ஈச் பண்ணி ரெண்டும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேர்ட் டாஸ்க் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அஸ்யூம் பண்ணிக்கிறோம் இதில் வந்து ஒரு நம்பர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்பர்ஸ் அப்படின்னாவே வந்து நம்ம இன்டிஜர் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணோம். அகைன் நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி நான் வீடியோ வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்பர்ஸ் கொடுக்க போகிறோம். ஒரு சிம்பிள் ஒரு லாஜிக் தான். ஓகேங்களா? இப்போ நம்பர் வந்து கிரேட்டர் தென் 40 இருந்துச்சுன்னா அவங்கள வந்து பாஸ்னு வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். லெஸ் தென் 40 இருந்துச்சுன்னா நம்ம ஃபெயில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அனதர் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து யூசர் வந்து ஆல்ஃபா நியூமரிக்கல் இருக்கும். அதை வந்து நம்ம கண்டிஷன் வந்து கிரேட்டர் தென் 40 செக் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் இன்டிஜர் தான் ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி டைமுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர். ஓகேங்களா? லெட்ஸ் சே இது வந்து லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ்னு வச்சுக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ் ஈக்குவல் டு இன்டிஜர். ஓகேங்களா? மேலே போட்ட மாதிரி அதே மாதிரி தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கொடுத்துட்டு டாட் ஆட்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் நம்ம 90 கொடுத்துடலாம். ஆல் ரேண்டம். இதை வந்து நான் 18 மாற்றுறேன், இதை வந்து நான் 16 மாற்றுறேன், 10 20. ஓகே, இதை நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து பாஸ் ஆயிடுச்சு, 2 வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார் ரீச்சில் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் மார்க்கை வந்து ஐட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ்னு போட்டுக்கிட்டேன். இதை வந்து ஜஸ்ட் வந்து மார்க். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரிங் கிடையாது, இன்டிஜர். ஓகே, டன். ஓகேவா? இது வந்து கஸ்டமர் கிடையாது, லிஸ்ட் ஆஃப் மார்க். ஓகேங்களா? இப்போ ஓகே, இப்போ என்ன ஆகும், இது ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு ஐட்ரேட் ஆகும். கரெக்டுங்களா? இதை நான் வந்து கட் பண்ணி நான் கீழே வச்சுக்கிறேன். ஏன்னா
நம்ம ஆல்ரெடி டாஸ்க் நம்பர் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கரெக்ட்டுங்களா? இங்க இருக்கு. ஓகே, இதை வந்து டாஸ்க் 3ன்னு வச்சுக்கலாம். செக் த மார்க்ஸ் பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் ஒரு டாஸ்க் நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். அதை வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இதில் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு மார்க்கை தான் வந்து பிரிண்ட் பண்ணும். கரெக்ட்டுங்களா? பட் நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா, மார்க் கிரேட்டர் தேன் 40 இருந்துச்சுன்னா பாஸ்ன்னு பிரிண்ட் பண்ணணும், லெஸ் தேன் 40 இருந்துச்சுன்னா ஃபெயில்னு பிரிண்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் ஒரு இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? இஃப் எல்ஸ் வீடியோவும் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அகைன் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இஃப் எல்ஸ் நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இஃப், ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இஃப் என்ன பண்ண போகிறோம், இது வந்து லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ், ஒவ்வொரு மார்க்கும் இது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இதை வந்து மார்க் எடுக்கும், இதை வந்து லூப் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ லிஸ்ட் ஆஃப் மார்க் கிரேட்டர் தென் 40 இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, பாஸ்ட்னு பிரிண்ட் பண்ணுறோம், எல்ஸ் இருந்துச்சுன்னா ஃபெயில்னு வந்து பிரிண்ட் பண்ணுறோம். கரெக்டுங்களா? இது தேவையில்லை, பட் ஸ்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் கைஸ். யா, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து பாஸ் ஆயிருச்சு, 2 வந்து ஃபெயில் ஆயிருச்சு. யா, நம்ம வந்து இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். சூப்பர். இது எதுக்கு நான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபார் ஈச்சுக்கு பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி சேம் வந்து நம்ம பண்ணலாம், பட் வந்து சின்ன மினிமல் சேஞ்ச் தான் இருக்க போகுது இதில். ஓகேங்களா? இதே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் டாஸ்க் நம்பர் 1ன்னு கொடுக்க போகிறேன். அதே மாதிரி தான் டாஸ்க் நம்பர் 1ன்னு கொடுத்துட்டு லிஸ்ட் த நேம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே ஃபார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லென்த்தை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ்னா நீங்கள் சொல்லணும். எதோட லென்த்தை வந்து நீங்கள் ஐட்ரேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நம்ம எதோட லென்த்தை வந்து ஐட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, கஸ்டமரோட லென்த்தை வந்து ஐட்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? கஸ்டமர் தான் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்றோம். ஃபைன். ஓகேங்களா? இங்கே வந்து ஐ கிடையாது, இதோட நேம் வந்து கஸ்டமர் ஆர் இல்லை கஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே தான் ஓகே கேஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபார் போட்டிருக்கோம். அந்த ஃபாரில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரை வந்து நம்ம லூப் பண்ணுறோம், அவனோட கவுண்ட் எடுத்துக்கிறோம். அந்த கவுண்ட்டை வந்து நம்ம 0லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். கஸ்டமருக்கு உள்ள இந்த 0 வந்து இப்போ என்ன ஆகும்னா 0ன்னு வரும். இப்போ நான் டீபக் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஓகே, இப்போ வேல்யூ என்ன இருக்குது, 0ன்னு இருக்குது. ஸோ 0த்தில் என்ன, 0 இண்டெக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நெக்ஸ்ட் கொடுக்குறேன், 1 வந்துருச்சு, 2 வந்துருச்சு. யா, ஸோ அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகி உங்களுக்கு எல்லாமே பிரிண்ட் ஆயிருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஐ திங்க் இந்த வீடியோவில் வந்து நான் ரெஸ்ட் ஆஃப் த டாஸ்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து பிங் பண்ணுங்கள் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு. தேங்க்ஸ் லாட் கைஸ்.